தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2025 வருட நவம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே அஷ்டமச்சனி, தலைக்கு மேலே கேது, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு வெறுப்பேற்றாம ராசி பலன் சொல்லாதீங்க. இந்த மாதிரி தானே மைண்ட் செட்டோட வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? 12ஆம் இடத்துக்கு குரு வந்த 11ல் வந்தே ஒன்றும் பண்ணல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் அடித்தாலும் 12ஆம் இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் விரயத்தை அதிகப்படுத்துவார். ஆமாம், சரி வாங்க பார்ப்போம், என்ன பண்ணுறது, வாழ்ந்தானே ஆகணும், எப்போ பார்த்தாலும் நம்மளே வந்து கிங்காக இருக்க முடியுமா? கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். சரி வாங்க, இந்த ஒரு மாதம் எப்படியெல்லாம் இருக்க போது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா 15 நாளைக்கு மிஸ்டர் ராசிநாதன் கொஞ்சம் வலு குறைவாக இருக்கார். எப்போ கேது வீட்டுக்கு உதவிச்சா அப்போயே அவர் வலு குறைவாயிட்டார் தான். இருந்தாலும் இந்த 15 நாள் கொஞ்சம் அப்படியே சுக்கரனோடு சேர்ந்து வலு குறைவறனால உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்லித்தரேன். என்ன, ஒரு பெரிய வெள்ளை போர்வைக்கு ஆர்டர் கொடுத்து ஒரு 15 நாளைக்கு விரிச்சிருங்க வீட்டில். ஏன்னா சிம்மராசி ஆண்களாக இருந்தால் நம்ம வீட்டுக்கார அம்மாவோட கை தான் ஓங்க போகுது. சுக்கரன் அங்கே வலுத்திருக்கிறார், ஆட்சி படம் வாங்கியிருக்கிறார். அந்த இடத்துல போயிட்டு ராசிநாதன் வந்து அமரும் போது கொஞ்சம் நீங்கள் ஏதாவது சொன்னாலும் அவங்க ஏதாவது பேசுவாங்க. எப்பயுமே அப்படின்னா வெரி குட், பழகி போச்சு உங்களுக்கு. இல்லை இப்போ தான் புதுசாக பழகுதுன்னா பழகிக்கங்க. இந்த 15 நாள் அப்படி தான் இருக்க போகுது. அதனால் டாம் அண்ட் ஜெர்ரி விளையாட்டெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இந்த 15 நாள் வீட்டில் இருக்குது. கொஞ்சம் ஊழல் அதிகரிக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையாகத்தான் இருக்குது. ஓகே, ஏன்னா நான்லாம் வந்து முன்னாடி மாதிரி எல்லா ராசிக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லாமல் டேரெக்டாக ஏன் சொல்லிட்டேன்னா சிம்மராசிக்காரங்களும் ஏதாவது டக்கு டக்குன்னு சொல்லி ஐ ஹவ் நோ டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். அதனால் நான் நேராக சொல்கிற விஷயத்துக்கு வீட்டில் கொஞ்சம் அமைதியாக சின்சன் மாதிரி இருக்க வேண்டிய காலகட்டம் தான் முதல் 15 நாட்களுக்கு. கடந்த ஒரு வருடமாவே நீங்க ஒரு 3 வருஷமாவே அப்படித்தான் இருக்கீங்கன்னா சூப்பர் பாஸ், உங்களுக்கு ஞானம் வந்துருச்சு, கேது கொடுத்துட்டாரு. அப்படி இல்லாட்டி இனிமே 15 நாள் அந்த ஞானத்தை வளர்த்துக்கோங்க. கொஞ்சம் வீட்டில் வந்து துணை அல்லது துணைவியாருடைய கை ஓங்கி இருக்கலாம். ஓகே ஃபைன். அப்படிக்கா இப்படி வந்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க தான் கிங். சரியா? மிஸ்டர் செவ்வாயோட போய் அமரப் போகிறீர்கள். செவ்வாயோட அமரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர் நம்மளுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதியா வராரு அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல. அப்படிலாம் பார்க்கும்போது வேலையில் ஒரு போட்டி மனப்பான்மை வரும். இப்போதான் உங்களுக்கான டைம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ 15ஆம் தேதி வரைக்கும் அமைதியாது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் சிங்கம் எப்பயும் போல அப்படி சிங்கிளா எந்திரிச்சு அப்படி நிற்க போறீங்க. நீங்கள் நிற்கிற தூரம்ல எல்லாரும் தம்சமாக போகிறாங்க. ஏன்னா செவ்வாய்னாலே ஸ்பீடு, அதுவும் ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் வர சொல்லவே வேணாம். அப்படி நெருப்புடா கபாலிடா மாதிரி இருக்க போறீங்க 15 தேதிக்கு அப்புறமாக. ஸோ அதனால சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலாபலனையும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னொரு பலாபலனையும் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ஸோ 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. யார் என்ன பேசினா நமக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா இல்லை இருந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க பாஸ். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கங்க. ஓகே, 15ஆம் தேதிக்கு அப்புறம் எப்பயும் போல் உங்களுடைய தனித்திறமையால் எப்படி வந்து ஊக்குவீர்களோ அப்படி நீங்கள் உங்களுடைய லீலைகள்லாம் செய்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கை மேலோங்கி இருக்கிறது. என்ன பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக பேசணும். கொஞ்சம் இந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன்லாம் என்ன பண்ணால் ஹாஷாக பேச வைக்கும். சில சமயம் போட்டி மனப்பான்மையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நீ பண்ணுறியா, நான் பண்ணுறேன், நீ இதை பண்ணுறியா, நான் அதை பண்ணுறேன். நீங்கள் சிம்மராசி பெண்களாக இருந்தால் கூட ஒய் மாமியார் சாம்பார் வச்சுட்டாங்களா, நான் சூப்பராக சாம்பார் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வேணால் ஒரு போட்டியாவது வரும். இது நல்ல விஷயமானு கேட்டால் நல்ல விஷயம்தான். இருந்தாலும் கொஞ்சம் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும் போது அது நம்மளுடைய ஹெல்த்தையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரியான காலகட்டமாகத்தான் இருக்கிறது. உண்மையே சொல்லணும்னா கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். அதனால் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பட்ஜெட் போடும்போதே எக்ஸ்ட்ரா 2000 ரூபா போட்டு வைங்க. இல்லை மேடம் கரெக்டாக தான் இருக்குன்னா கடன் தான் வாங்க வைக்கும், வேறு வழி கிடையாது. கடன் கொடுக்கறதுக்கு குரு ரெடியாக இருப்பார். 12ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு அப்பா கவலைப்படாத, சுப செலவுக்கு நான் இருக்கேன், எங்களை நம்பி வாங்கன்ற மாதிரி குரு என்ன பண்ணுவார், பேங்க் மூலமாக உங்களுக்கு கடன் கொடுப்பாரு. அப்போ நிறைய சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவை கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உச்ச குருவாக இருக்கனால ஒன்றும் பெருசாக நெகட்டிவாலாம் இல்லை, பெருசாக ஏமாறலாம் மாட்டீங்க. கண்டிப்பாக சீக்கிரம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருவாரு. 15 தேதிக்கு அப்புறம் நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தால் ஒரு தடவை என்கிட்ட கேட்டுட்டு வாங்க. ஏன்னா குரு வக்ரம் ஆயிடுவார். நம்பி வாங்கிடாதீங்க, 2-3 வட்டியில் போய் மாட்டிக்குவீங்க. அதனால் 15 தேதிக்குள்ளே கடன் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. 15 தேதிக்கு மேலே தான் செலவு வருதுன்னா அப்படியே பல்ல கடிச்சிட்டு அந்த ஒரு மாதத்தை ஓட்டிட்டிங்கன்னா மிகப்பெரிய அந்த இன்ட்ரெஸ்ட்டில் மாட்டிக்காமல் இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டைம் பீரியட் அப்படி தான் இருக்குது. ஓகே குள், நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா கண்டிப்பாக பிரச்சனை வயிறு. இந்த எல்லாருக்குமே வேறு பிரச்சனை தான். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உட்காந்துருக்கும் போது கூடவே சூரியன் இருக்கும்போது காலப்புருஷன் கூட 8ஆம் இடம் தான். அது நம்மளுக்கு அப்படியே எட்டி பார்த்தா அது வரக்கூடிய அமைப்புமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனால வயிறு சம்மந்தப்பட்டு இந்த மேல் வயிறு இந்த இடத்துல ஒரு பெயின் வருது. அதுவும் அந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஒரு மாதிரி பெயின் குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஒரு மாதிரி நிறைய தண்ணி குடிச்சும் பத்தாம தாகமாக இருக்கிறது, ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது,
யாராவது கிடைச்சா பண்ணிட மாட்டோமான்ற மாதிரியான கோபம் அதிகரிக்கிறது இதெல்லாம் இருக்கும். இத்தனை நாள் அப்படியே கேது உட்காந்து அமைதியோ அமைதி, யாரோடையும் சேராத, யாரோடையும் பேசாதன்ற மாதிரி உங்களுக்கு சில லீலைகள்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த தடவை கேதுவையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு மிஸ்டர் குரு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருன்னா பார்த்துக்கங்களேன், ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா ஒண்ணு 12ஆம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட 4, 8 இடங்கள்லாம் அவர் வலுப்பெற போகிறார் அப்படின்ற போது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். 8ஆம் இடத்துல என்னதான் அஷ்டம சனியா இருந்து உங்களை டார்ச்சர் பண்ணியே தீர்வேன் மிஸ்டர் சனி கங்கணம் கட்டிட்டு இருந்தா கூட குரு விடவே மாட்டார். தைரியமா இருக்கலாம். ஏன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கு யாருக்கு பொறாமனா சிம்ம ராசிக்காரங்களை பத்தி தான் பொறாமையா இருக்கு. ஆமா உண்மைதான். அஷ்டம சனிலாம் போய் கடகராசிக்காரங்க கேட்டு பாருங்க, கதறுவாங்க. இந்த தடவை உங்களுக்கு ஏதோ பாவம் தெய்வ குடுப்படா, ஐயோ சிம்மராசிக்காரன் நேர்மையின் உச்சமா இருக்காங்களே, அவங்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒவ்வொருத்தையாளா அமுச்சு விடுறாரு பாவம் பிரபஞ்சம். இந்த தடவை மொத்தமா குரு அமுச்சு விட்டாரு. அதனால இங்க இருந்து டைரக்டா குரு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையே அங்க இருக்கக்கூடிய 8ஆம் இடத்து சனியை பாக்குறாருன்ற போது பெருசா நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. அதுக்கு பதிலா திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆக போகுது. நான் ரொம்ப டெக்னிக்கலா சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஈஸியா ஒரே விஷயத்துல புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, முதல் 15 நாட்கள் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். பட்ஜெட்ல கண்டிப்பா துண்டு விடுகத்தான் போகுது. வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். வேலையில ஒரு மாதிரியா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் 15க்கு அப்புறம் தேவைப்பட்டால் லோன் வாங்குங்க. இல்லாட்டி மக்களே தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. ஒரு பெரிய கடன்ல கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுரும். ஓகே. தூக்கத்துல ஒரு மாதிரி இருந்த தன்மை கொஞ்சம் மாறும். ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து குரு வந்து உட்கார்றாரு அப்படின்ற போது நல்லா தூங்குவீங்க. இத்தனை நாள் தூங்க முடியாம தவிச்சிங்களே, ஏதோ உன்னை போட்டு அப்படியே இழுத்து புழிஞ்சிட்டு இருந்த, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, எல்லாமே இருக்கு ஆனா ஏதோ இல்லை அப்படின்ற மாதிரியே சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு 6 மாசமா ஓடிட்டு இருந்துச்சு. அது நீங்க தப்பு இல்லை பாஸ், மிஸ்டர் கேதுவோட லீலை தான். சரியா? அவர் தான் வந்து அந்த மாதிரியான எண்ணத்தெல்லாம் கொடுத்தாரு. இப்போ குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, பாவம் என் புள்ள தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி நல்லா தூங்க வைப்பாரு. அயன சயன போகம் வலிக்கிறது. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்ற இடமே வந்துட்டு ஃபாரின் டிராவல். சும்மா திரும்ப திரும்ப அயனசயன போகணும்லாம் சொல்லலாம். ஃபாரின் டிராவல், விரயஸ்தானம், ரகசியம் காப்பாற்றப்படக்கூடிய இடமே 12ஆம் இடம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் 12ஆம் இடம் தான். அதை தாண்டியும் உங்களுக்கான அடுத்த முயற்சி, ஒரு இடத்த கட் பண்ணிட்டு அடுத்து போறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் 12ஆம் இடம்ன்ற போது நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை மாறலாமான்ற எண்ணம் ஓடும். ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நான் ஓடிட மாட்டேனா அப்படின்ற மாதிரி நிறைய இந்த தடவை என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவீங்க. உங்க தசா புத்தி நல்லா இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. யாருக்கெல்லாம் ராகதசை நடக்குதோ, யாருக்கெல்லாம் குருதசை நடக்கலோ எண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜாப் சேஞ்ச் ஓவர் 2026ல நகழ்ந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த வாய்ப்புகள் வருவதற்கான காலம் 100 விழுக்காடு இருக்கு. ஏன்னா 12ஆம் இடமே வெளிநாட்டு வாழ்க்கை தான். அப்ப கண்டிப்பா குரு வந்து இருக்கும்போது நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையில ஒரு சிறப்பான வாழ்வியலை நோக்கி நீங்க போவீங்க. நீங்க ஃபாரின்ல இருந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது இப்படி அப்படின்னு தான் நம்ம பிரிக்க முடியுன்ற பட்சத்துல நிறைய ஃபாரின்ல இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க சுயஜாதகம் 6ஆம் இடத்துல என்ன இருக்குன்றதை பொறுத்து அது கடன் எப்படிப்பட்ட கடனை அடைய போதா, இல்லை மேற்கொண்டு நீங்க கடன் வாங்க போறீங்களான்றது தீர்மானம் செய்ய போகுது. இருந்தாலும் மேக்ஸிமம் ஏதோ ஒரு பேங்க் கடன்ற இடத்துல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மாதம். ஓகே. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வயிறு மட்டும்தான் பிரச்சனை. அதே மாதிரி ஷோல்டர் பெயின், அங்க இந்த இடம் வலிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி புதனுமே கொஞ்சம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரகதியாகி சுக்கிரன் வீட்டில் அமரும் போது கொஞ்சம் ஷோல்டர் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள். கையெல்லாம் வலிக்குது, ஷோல்டர்லாம் வலிக்குது, சில பேருக்கு கழுத்து சுளுக்கிறது. நல்லதே சொல்ல மாட்டேங்கன்னா எனக்கு என்ன ஆசையா, உங்களுக்குலாம் நல்லது சொல்லக்கூடாது. நானே சிம்மராசிக்காரன் சொல்லும்போது தேடி தேடி கண்டுபிடிச்சி வார்த்தையெல்லாம் சொல்றேன். மனசுக்கு பிடிச்ச ராசின்னு சொன்னா கெட்டதா சொல்ல போறேன். இந்த மாசம் இப்படி இருக்கு, எல்லா மாசமும் இப்படியா இருக்க போகுது. ஸோ கவனமா இருந்துக்கணும், அவ்வளவுதான். ராசி பலன் எதுக்கு பாக்குறோம்? நீங்க மானே தேனே பொன்மானேன்னு சொல்றதுக்கா? இதுல கவனமா இருக்கணும், இதுல வந்து ஓகேவா இருக்கும்னு பாத்துக்கிறதுக்கு தானே. அந்த மாதிரி கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க போதும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வர மாதம்லாம் ஜாலியோ ஜில்கானாவோ இருக்க போறோம், அவ்வளவுதான். அப்படியே நம்மளால 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நீச்சத்தன்மையை விட்டு போயிட்டாருன்னா அப்புறம் என்ன, நம்மளுக்கு எப்பயும் போல சிங்கம் அப்படி நிக்க போறீங்க. ஸோ முதல் 15 நாளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நீங்க ஏதாவது செஞ்சுட்டு நீங்க ஒண்ணுமே செய்யாம உங்க மேல பழி போடுறதுக்கு கூட்டம் ரெடியா இருக்கு. அதனால ரகசியம் பரம ரகசியமா இருக்கட்டும். 12ஆம் இடத்துல குரு வந்து அமரும் போது ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய தன்மையா இருக்கும். யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க படியேற்றுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து சேரலாம். அது உங்களுக்குமே வரும், துலாமுக்குமே வரும். அதனால கொஞ்சம் அதுல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. அதுவே மோர் தென் எனஃப். ஓகே. படிக்கிற சிம்மராசிக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்கன்னா, மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி டைலமாவே இருக்கும்.
தூக்கமாவே வருது, என்னால படிக்க முடியல. படிச்சோமே நான் ஐஏஎஸ் ஆக போறேன். அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மாசம் கொஞ்சம் எல்லா பிளான்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்காமா. அவங்க இருந்துட்டு போட்டும். நம்ம ஜாலியா இருக்கலாம். ஒண்ணும் கவலைப்பட வேணாம். ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்று பார்த்தோமே ஆனால், ரத்தம் சூடு ஏறப்போகுது. ஜெயிச்சே ஆகணுன்ற வெறி வரப்போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க. ஏன்னா இந்த வயதுல இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புலாம் வச்சு பார்க்கும்போது, அ நான் கண்டிப்பா ஜெயிச்சிடணும். என்ன வந்தாலும் நான் வந்து ஏன்னா சிம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் குவாலிட்டியே வந்து என்ன தடை வந்தாலும் கீழ விழாம எந்திரிச்சு நிக்கிறது தான். அந்த தன்மை இப்போ உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து வலுப்பெறும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெருசா நெகட்டிவா வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. நான் சொன்ன மாரி முதல் 15 நாட்கள் அமைதியா இருந்துருங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தா அடுத்த 15 நாளுக்கும் அமைதியா இருந்துருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த 30 நாள் அமைதியா இருந்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷம். ஓகே. கிளீன். நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களா இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை. ஏன்னா இந்த வயது ஒருத்தவர்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ராகு தசை, குரு தசைலாம் நடக்க போகுது. ஸோ ராகு இருக்க பொசிஷனுமே கொஞ்சம் ஓகேவா இல்ல. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்க ராகு தேவையில்லாத வீண் விரயத்தையும் ஆ எப்படி நான் சொல்றது? சரி இருந்தாலும் சொல்றேன். நான் சொல்லாம யார் சொல்ல முடியும்? ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு புள்ளையா உங்ககிட்ட சொல்லணும்னா, தயவு செஞ்சு மக்களே கவனமா இருங்க சோசியல் மீடியால. 7ஆம் இடத்து ராகு வலுப்பெறப் போகிறார். அதுவும் தனித்த ராகு, இந்த பக்கம் தனித்த கேது. தலைக்கு மேல இருக்கக்கூடிய ராகு 7ஆம் இடத்து கேது. தேவையில்லாம அடுத்தவங்க மூலமா வம்பு வழக்க சந்திப்பீங்க. இல்ல சோசியல் மீடியால ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து அதுக்கு மூலமா சில பஞ்சாயத்து வீட்ல வரலாம். நான் டைரக்ட்டா சொல்லிட்டேன். நீங்க பார்த்துக்கோங்க டைரக்ட்டா. ஓகே. அதனால பிற மொழி, பிற மதம் பேசக்கூடிய மக்களிடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாரி எதிர் பாலினத்தவர் மீது மிகுந்த கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இருக்கு. ஓகேவா? அத மட்டும் பார்த்துக்கோங்க. மத்தபடி எல்லாம் சரியா போகுது. வேற ஒண்ணும் பெருசா நெகட்டிவா இல்ல. இதுல கவனமா இருந்தாலே இந்த 1 மாசம் தப்பிக்கிறதே பெரிய விஷயம் தான். அதனால டெய்லி அப்பா முருகா யாரும் எனக்கு எதிராப்புல வரக்கூடாது. நான் யாரையும் பார்க்காம அப்படியே போணும் அப்படின்னு மாரி நீங்க நம்பிட்டு போயிட்டீங்கன்னா போதும். ஓகே. ஃபைன். உடல்நிலையில் கண்டிப்பான ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு வலி வரும். கழிவு போற இடத்துல பிரச்சனை வரும். கொஞ்சம் பேருக்கு சில மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் எட்டி பார்க்கலாம். அதனால ஆ கவனமா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 40 வயதிலிருந்து 60 வயது சிம்மராசிக்காரர்கள் தான் இந்த தடவை இந்த நவம்பர் மாதம் கொஞ்சம் டிப்ரஷன் ஸ்டேட்டுக்குள்ள போலாம். அது ஏன்னா எப்பயுமே இந்த இதயத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாக்கெட் நெறஞ்சாதான் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்பாடி இதயமே நெறஞ்ச மாரி இருக்கும். அது அவங்க வளர்ந்த வழக்கம் அப்படி என்ன பண்றது? செலவுகள் கொஞ்சம் கம்மியாகாம இருந்தா பரவால்ல. செலவு ஜாஸ்தியாகும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாரி ஆகும்போது, தேவையில்லாம நீங்களா போய்க்கங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இன்னும் 2 மாசத்துல அப்படியே கோடி கோடியா உங்களுக்கு பணம் கொட்ட போகுது. வேற இடம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. வேற டிரான்சிட் நடக்க போகுது. நீங்களே பார்க்க ஆள் வேற மாரி மாறப் போறீங்க. அதனால இந்த 1 மாதம் அப்படியே கிடக்குன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு விட்டுட்டீங்கன்னா போதும். ஸோ தேவையில்லாம டிப்ரஷன் ஸ்டேட்டுக்குள்ள போய்க்காதீங்க. அவ்வளோதான். 60 வயதை தாண்டி சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த தடவ நான் சிம்மராசிக்கு ஒன்லி ஃபார் ஹெல்த் மட்டும்தான். ஹெல்த், வெல்த் 2 மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா தான் இருக்க போகுது. ஓகே. இந்த தடவ நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்த்தால், கண்டிப்பாக தன்வந்திரி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். அத தாண்டியும் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத தீய விளைவுகளிலிருந்து உங்களை தப்பிக்க செய்யும். முடியும் அப்படின்னா வியாழக்கிழமை நரசிம்மருக்கு ஏதாவது ஒரு விளக்கு போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. இல்ல நீங்க வேற ஊர்லலாம் இருக்கீங்க, வேற இடத்துல இருக்கீங்க, முடியல ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா நரசிம்மரை வந்து தினம் பார்த்து, இல்ல நரசிம்மர் காயத்ரியை வந்து நீங்க வண்டியில போகும்போது கேட்டுன்னு போறது, இதெல்லாம் 2 நிமிஷம் வேலை தானே. அப்படி நரசிம்மர் வாப்பா கூட வாப்பா யாரும் இல்லாம நீயே வந்து என் கூட வந்துருப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்துட போறாரு. கூப்பிடுறது மட்டும்தான் வேலை. கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் வந்து வரக்கூடிய தெய்வம் என்ன? நரசிம்மர் தான். ஏன்னா நாளை என்பது நரசிம்மருக்கே இல்லையாமா. அதனால சிம்மராசிக்காரங்களாம் கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் ஐயோ எவ்வளவு கூப்பிட்டாலும் ஓடி வந்துருவார். அதனால நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக இந்த மாதம் தேவைப்படக்கூடிய வழிபாடாகத்தான் இருக்கிறது. முடிஞ்சா நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சென்னையில இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போய் நேத்திர தரிசனம் பாருங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா கார்த்திகை மாசம் வேற வரப்போகுது. நரசிம்மருடைய மாதம் வேற. நிறைய தவத்தில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க. நீங்க வேற ஊர்ல இருந்தீங்கன்னா நரசிம்மரோட நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த மாதம் நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய சிம்மராசிக்காரர்கள் தேர் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் தேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு பெரிய கோயிலோட தேர் பார்க்கறது, இல்ல நிறைய சக்கரங்கள் பார்க்கறது. அப்படின்னா என்ன வாழ்க்கை இப்படியே இல்ல உருண்டு ஓட தான் போகுது. நான் இருக்கேன் நீ கவலைப்படாதன்ற மாரி காட்டுப்பேன். நிறைய புதுசு புதுசா டயர் பார்க்கறது, சக்கரங்கள் பார்க்கறது, ஏதாவது ஒரு கார்ல இருந்தா அதோட வீலை மட்டும் தனியா பார்க்கறது, வீல் பார்க்கறது. இந்த மாதிரி சுற்றி வரக்கூடிய ரவுண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கறது, ஜெயிண்ட் வீல் பார்க்கறது, இதெல்லாம் சிம்மராசிக்காரங்க கண்ணில் இந்த தடவை படும். படிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வித்தியாசமா இருக்கக்கூடிய அமைப்பு தான் சிம்மு இல்லையா? இந்த தடவை அப்படிதான் தெரிய போகுது.
இது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்க போறதில்ல. வாழ்க்கை மேலே இங்கேயும் தான் சுத்த போகுது. கண்டிப்பா நீ சூப்பரா தான் இருக்க போறேன்றதை இந்த சமிக்கைகள் மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கிறது.